ஹாய் மக்களே, இன்றைக்கி பாசிப்பருப்பு உருண்டை பாசிப்பயிறு உருண்டை செஞ்சு காட்ட போகிறோம். இந்த பாசிப்பயிறு எடுத்து நல்லா நம்ம இந்த மாதிரி வறுத்துக்கணும். அந்த கலர் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அப்படியே வருங்க. வறுத்து எடுத்துக்கிட்டு நீங்கள் பச்சரிசியை முதல் நாளே நான் போட்டு காய வச்சுருந்தேன், இந்த வீடியோ போட்டிருக்கேன். அது மாதிரி கழுவி காய வச்சு எடுத்து பச்சரிசிலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறோம். அந்த பச்சரிசியை நம்ம அதே மாதிரி கொஞ்சம் பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறோம். கூடவே ஒரு கை புழுங்கல் அரிசியும் போட்டு தனியாக வறுத்து மிக்சிலையோ அல்லது மிஷின்லேயோ கொடுத்து நம்ம பொடி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் வெல்லத்தை நம்ம நச்சு போட்டு தண்ணியில் வச்சுருக்கோம். இதுக்கு பதமெல்லாம் தேவையில்லை. நம்ம கை பக்குவம் எதுவுமே கையில் பார்க்குற அந்த எந்த பதமுமே வேண்டாம். சூடாரி அது கொதித்தா மட்டும் போதும். அதை அப்படியே எடுத்து நம்ம இந்த மாவில் ஊற்றுறோம். நல்லா சூடாக இருக்கிற அந்த வெள்ளைப்பாகை ஊற்றுறோம். அதில் ஊற்றிட்டு கிளறணும். நல்லா கெட்டிப்படாமல் கிளறணும். அந்த ஸ்பூனை திருப்பிட்டு அப்படியே கூட நம்ம கிளறிக்கலாம். கெட்டியான ஸ்பூன் இருந்துச்சுன்னா அதை எடுத்த போட்டு அப்படியே நம்ம கிளறிக்கிறோம். கிளற உங்களுக்கு சூடு கொஞ்சம் ஆறும். நமக்கு உருட்டுறதுக்கான பதம் வர வரைக்கும் நாம் அதை கிளறி எடுத்துக்கணும். ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க. நீங்கள் பிகினஸாக இருந்தால் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுட்டு கிளறுங்க. அப்போ பாகு அதிகமாக போயிட்டால் கூட அது நமக்கு மறுபடியும் போட்டு கலருக்கு யூஸாக இருக்கும். நம்ம கை பக்குவம் எனக்கு பழகிட்டனால நான் அதில் கொஞ்சம் ஆறினோன்னே கை போட்டு கிளறிக்கிறேன். நீங்களும் ஆறினோன்னே அப்படியே கை போட்டு கிளறி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உருட்டுற பதம் கையில் தெரியும். அந்த பதம் வர வரைக்கும் நம்ம உதிரி மாவு இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோங்க. இந்த குழந்தைங்களுக்கு பருப்பெல்லாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லது. வயசானவங்களுக்கும் நல்லது. மெனோபாஸில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த பச்சை பருப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம டீ ஸ்நாக்ஸ் கூட நமக்கு யூஸ் ஆகும். எடுத்து இன்னொரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை உருட்டி அதில் போடுங்க. உங்களுக்கு ஒரு நாள் இது ஒரு 10-20 நாள் வரைக்கும் உங்களுக்கு கெடாமல் இருக்கும். நம்ம வேறு எதுவுமே சேர்க்கறதில்ல. அதில் அந்த பாகு சூடான பதத்தில் சேர்த்து உருட்டுறோம். நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா எல்லாருக்குமே அது யூஸ் ஆகும். டீ சாப்பிடும்போது ஒன்று சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு நீங்கள் டேஸ்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு தேவைனாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள். நாங்கள் நம்பர் கொடுக்குறோம். இது மாதிரி செஞ்சும் கொடுக்குறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பொறுமையாக உருட்டுனீங்கன்னா அந்த உருண்டை உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும். உருட்டி எடுத்துக்காங்க. இப்படி செய்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். நம்மளே நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது. இது மாதிரி பார்த்து உருட்டிக்கோங்க. உருட்ட உங்களுக்கு அந்த கை உருண்டை கரெக்டாக வர மாதிரி உங்களுக்கு ரெடி ஆயிரும். பசிப்பயிறு லட்டு நமக்கு ரொம்ப நல்லா இருக்கிறதுனால, இது சீக்கிரம் செய்யக்கூடியதும் இருக்கிறனால நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ உருண்டை நல்லா வந்துடுச்சு. ஒரு 1/4 கிலோ போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு இந்த லெவலில் வரும். உங்களுக்கு இந்த பாருங்கள், சூப்பராக இருக்குது. செஞ்சு பாருங்கள். ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பை பாய். பாருங்கள், இந்த மாதிரி